ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ இந்த ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஇ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜியில் இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அங்கே எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக படிக்கிறது தான். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து எல்கேஜியில் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக வந்து இலவசமாக படிக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் வந்து அனைத்து விதமான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். ஏழை மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கான வயது வரம்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2024 முதல் 2025 இந்த அகாடமிக் இயருக்கான வயது வரம்பை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏஜில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்கேஜிக்கும் சரி 1ஆம் கிளாஸுக்கும் சரி அப்ளை வந்து பண்ண முடியும். 1/8/2020 முதல் 31/7/2021 இதில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி 1/8/2018 முதல் 31/7/2019 இந்த டேட்டில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கிறவங்களோட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆர்டிஇக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த சொல்லியிருக்க டேட்டில் இருந்து மேலேயும் போயிருக்கக்கூடாது, கீழேயும் வந்திருக்கக்கூடாது. ஸோ இந்த சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இயர் வந்து அட்மிஷன் வந்து போட முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ஆர்டிஇக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆர்டிஇக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை. நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 இருந்து மே 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஇயில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய ஆவணங்களெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையம் போயிட்டு உங்களுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட புகைப்படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புச் சான்றிதழ், ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, பெற்றோருடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து ஆர்டி அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி போகும்போது கொண்டு போயிருக்கணும். ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கேட்குறாங்க, அதாவது ஸ்மார்ட் கார்டு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இருப்பிடச் சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லா சான்றிதழுமே வந்து ஃபஸ்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஓப்பன் ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களாக கூட அப்ளை பண்ணிக்க முடியும். பட் இதில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். எதுவுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் மூலமாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆர்டியில் அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 25 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ மூலமாக அட்மிஷன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து 25 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 25 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சீட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஸ்கூலில் போய் படிச்சுக்க முடியும். இதுவே 25 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களுடைய பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதி போட்டு குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துப்பாங்க. அதில் செலக்ட் ஆகக்கூடிய அந்த 25 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஆர்டிஇ மூலமாக வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை அதில் வந்து செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்கூல் சேர்த்து தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் இருந்துட்டாங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து சீட் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூல்லையும் குழுக்கள் முறையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ செலக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். எப்படியும் அந்த 5 ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட் கிடச்சிரும். நீங்கள் அந்த 5 ஸ்கூல் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஸ்கீமை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த கட்டமாக வந்து ஆர்டிஇக்கு வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து எப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் ஆனதும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவை வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ஆர்டிஇ பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.